போக்குவரத்துக்கு ஆரம்பித்த பல்வேறு சாதனை படைத்ததுக்கு பிறகு கோயம்புத்தூரில் தமிழக பஞ்சாலை தொழிலாளர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. பூ மார்க்கெட் அருகில் இருக்கிறவர்களோட யோசனையின் அடிப்படையில் ராஜலட்சுமி மில்ஸு, கோயம்புத்தூர் காட்டன் மில்ஸ், லட்சுமி மில்ஸு, சரோஜா மில்ஸு, இப்படி பல்வேறு தரப்பட்ட ஒத்துழைப்போடு 7 பேர் கொண்ட அன்னைக்கு 7 பேர் தான் தமிழக பஞ்சாலை தொழிலாளர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு மிகப்பெரிய சாதனை படுத்தது. பேச்சுவார்த்தைக்கு போனது. பிஎம்எஸ் வந்தால் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு மற்ற சங்கங்கள் சொல்லுவாங்க. ஆனால் அதை மாற்றி அமைத்து பிஎம்எஸ் அழைக்கப்பட வேண்டும், பிஎம்எஸ் தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிற அளவுக்கு வந்து நரசிம்மா மில் போராட்டம், டிபிஎஃப் மில் போராட்டம், இங்கே பொள்ளாச்சி ரோட்டில் ஜிகடி டெக்ஸ்டைல்ஸ் போராட்டம், இப்படி பல போராட்டங்களில் நாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று டி சண்முகம் அப்படிங்கிறவர் வந்தார். அவருடைய ஒத்துழைப்பில் தமிழகம் முழுக்க பஞ்சாலை சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. ஷியாமா கோவிந்தராஜ் அவர்களும் மிகப்பெரிய அளவுக்கு உதவி செய்ய தமிழ்நாடு முழுக்க சென்று அனைத்து ஆலைகளிலுமே தமிழக பஞ்சாலை தொழிலாளர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு அரசாங்கத்தினுடைய உயர்நிலை குழுவிலே கூட பிஎம்எஸ் சேர்க்கப்பட்டது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சாதனை படுத்தது. அரசு துறையில் போனால் பிஎம்எஸ் கட்டு போங்கம்பாங்க. தொழிலாளர் துறையில் நன்மை பெற்றது, தொழிலாளர்களிடம் நன்மை பெற்றது தமிழக பஞ்சாலை தொழிலாளர் சங்கம். இதில் 8.33 2,000 ரூபா, 3,000 4,000 ரூபா அப்படிங்கிற மாற்றி 40-45% போனஸ் பெற்று தந்தது பிஎம்எஸ். அது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை. 45% போனஸ் கிடைக்கப்பட்டது அப்படிங்கிறது மிகப்பெரிய வரலாற்று சாதனை. தமிழக பஞ்சாலை தொழிலாளர் சங்கம் பிஎம்எஸ்னுடைய மிகப்பெரிய சாதனை என்று அன்றைக்கு பேசப்பட்டது. இன்றும் அது பதிவில் இருக்கிறது. பதிவு நம்பர் 2.